அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், கல்வி நிலையங்கள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் உட்பட பல வகைப்பட்ட கட்டிடங்களில் வாகனங்களை நிறுத்த எவ்வளவு இடம் ஒதுக்க வேண்டும் என்று 2019 வெளியிடப்பட்ட தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதில் தனி வீடுகளுக்கான வாகன நிறுத்துமிடம் வரையறையில் திருத்தம் செய்து அக்டோபர் 10 அன்று அரசிதழில் வீட்டு வாரிய வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெளியிட்டிருக்கிறது. 30 சதுர மீட்டர் அல்லது 3300 சதுர அடி வரை பரப்புள்ள தனி வீடுகளில் 2 கார்கள் நிறுத்தம், 2 பைக் நிறுத்தத்திற்கான இடம் ஒதுக்க வேண்டும் எனவும், இதைவிட அதிக பரப்புள்ள வீடுகளில் 4 கார்கள் நிறுத்தம் மற்றும் 4 பைக்குகள் நிறுத்தத்திற்கான இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தமானது மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சிகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான பரப்பு 25 சதுர மீட்டரில் இருந்து 50 சதுர மீட்டர் வரை ஒரு பைக் நிறுத்த இடம், 75 சதுர மீட்டருக்கு மேற்பட்ட பரப்புக்கு ஒரு கார் நிறுத்தும் இடம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று முன்னர் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆக தற்போதைய திருத்தத்தினால் தனி வீடுகளுக்கு வரையறுக்கப்பட்ட நிறுத்துமிட அளவு வெகுவாக குறைந்துள்ளது. இந்த திருத்தத்தால் தனி வீடுகளில் நிறுத்தப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறையும். மேலும் இந்த இடத்தில் சில ஆலைகள் அல்லது வேறு சில வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ள வழி ஏற்படும். பயன்பாட்டுக்கான தளப்பரப்பு குறியீடு இதனால் அதிகரிக்கும். ஒரு இடத்தில் எந்த அளவில் கட்டுமானம் அமைந்துள்ளது என்பதை FSI வரையறுக்கிறது. வாகன நிறுத்துமிடம், படிக்கட்டுகள், இதர சேவை பகுதிகளுக்கு கட்டுமான வரம்பில் இருந்து முன்னர் விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய திருத்தத்தை கட்டுமான நிறுவனங்கள் கூட்டமைப்பு வரவேற்கிறது. முன்னர் 3000 சதுர அடி கொண்ட வீட்டில் 4 கார்கள் நிறுத்துவதற்கான இடம் ஒதுக்க வேண்டும் என்றிருந்த போது வாகனங்கள் நிறுத்தியது போக மீதமுள்ள பகுதியை தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வீட்டு உரிமையாளர்கள் பயன்படுத்த முடியாத நிலை இருந்தது. தற்போதைய திருத்தம் அதில் மாற்றத்தை கொண்டுள்ளது. மிக சில வீடுகளில் வாகனங்கள் ஏதும் இல்லாமல் நிறுத்துமிட பரப்பு காலியாக உள்ள நிலையில் அதை வணிக பயன்பாட்டிற்காக சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் பயன்படுத்துகின்றன. பொது இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதை தடுத்து போக்குவரத்து நெரிசலை முற்றிலுமாக களைகின்ற வகையில் பன்னடுக்கு தானியங்கி பொது வாகன நிறுத்துமிடங்கள் சென்னை, கோவை உள்ளிட்ட சில மாநகராட்சிகளில் செயல்படுத்தப்படுகின்றன. அனைத்து இடங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொள்வது தற்போது இருக்கிற போக்குவரத்து சார்ந்த பிரச்சனைகளை வெகுவாக குறைக்க உதவும். மறுபுறம் ஆடம்பரத்திற்காக அல்லாமல் நியாயமான தேவைகளுக்காக மட்டுமே வாகனங்களை வாங்குகின்ற மனநிலை மக்களிடையே பரவலாக வேண்டும். வாகன நிறுத்துமிடம் இல்லாமல் புதிதாக வீடு கட்ட முடியாது என்கிற கட்டுப்பாடு ஏற்கப்பட வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் அதற்கான விதிகளில் தளர்வு ஏற்படுத்தி இருக்கும் தற்போதைய திருத்தம் தனி வீடுகளில் வசிப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது நிச்சயம்.